அம்மா, என்னாலயே அவன் செய்கையை புரிஞ்சுக்க முடியல. ஆனா அவனை பார்க்காமலேயே நீ எப்படி அவன் சொல்றத கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட? ரேவதி, பார்வை இல்லனாலும் அவன் சைகை செஞ்சு கத்திர தோணிய வச்சு அவன் என்ன சொல்ல வரான்னு நான் புரிஞ்சுக்குவேன். நீ நல்லா கவனிச்சு பார்த்தா அவன் பேன்னு கத்துறது வெறும் சத்தம் இல்ல, அது வார்த்தைன்னு புரியும். தங்கமான பையன், அந்த கடவுள் இவனுக்கு ஏன் இப்படி ஒரு குறைய கொடுத்தாருன்னு தான் தெரியல. அக்கா, இப்ப எதுக்கு முருகன் இங்க வந்துட்டு போயிட்டு இருக்காரு? நாளைக்கு வீட்ல இருக்க விசேஷத்துக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்கல்ல. இதெல்லாம் அவருக்கே ஓவரா தெரியல. நம்ம ஆர்டரை மறந்துருவோமா? இதுல வேற ஏதோ கணக்கு இருக்கிற மாதிரியே தோணுது. எனக்கு அப்படி தோணல. ஓ, அவனை பார்த்தா ஐயோ பாவம்னு தோணுது. ஐயோ பாவம்னு யாரையும் நினைக்காதக்கா. அப்புறம் ஒன்னாட பாவமேனு மாத்திருவாங்க. டேய் மணி, உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இன்னொருத்தரை பத்தி இப்படி பேசக்கூடாதுன்னு. இன்னொரு முறை பேசினா பல்ல உடைச்சிருவேன், பாத்துக்கோ. இந்த காலத்துல இந்த மாதிரி அன்பா மரியாதையா இருக்கிற பசங்களை பாக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அக்கா, அவன் நம்ம அம்மாவை எப்படி மயக்க வச்சிருக்கான் பாத்தியா? அவனுக்கு பேச்சே வரல. அவன் அப்படி சைகையில என்ன சொன்னானே தெரியல. உங்க அம்மா அவனை எப்படி புரிஞ்சுக்கிச்சுனே தெரியல. ஆனா அவனை பத்தி ஆகா ஓகோன்னு புகழ்றாங்க. ஆனா ஒண்ணுக்கா, அவனுக்கு பேச்சு மட்டும் வந்துருச்சுன்னு வையேன், அவ்வளவுதான், இந்த ஊரையே வித்திருப்பான். அவனுக்கு பேச்சு வரலன்னா என்னடா? நல்ல மனசு கொடுத்திருக்காருல, அது போதும். என்னக்கா நீ இப்படி பேசுற? இதுக்கு முன்னாடி நீ அவனை பார்த்தா தீ மாதிரி சுட்டு எரிச்சிருவ. இப்ப எதுக்கு அப்படியே பனியா உருகுற? ஆரம்பத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்படித்தான் இருந்தேன். அதான் இப்ப அவனை பத்தி தெரிஞ்சிருச்சுல்ல. இப்பவும் அப்படியே இருக்க முடியுமா? வெற்றி, வெற்றி அண்ணி வாங்க. நீ என்ன ஜாலியா இருக்கீங்க போல? துளசிய பாத்தீங்களா? பேசுனீங்களா? உங்க லவ் இப்ப எந்த லெவல்ல இருக்கு? அதை ஏன் அண்ணி கேக்குறீங்க? ஒரு அடி கூட நகராம அப்படியே நிக்குது. இல்லையே, உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ ஒரு விஷயம் நடந்த மாதிரி இல்ல இருக்கு. நடந்தா உங்ககிட்ட சொல்லாம இருப்பனா? இப்ப எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் அவங்கள தினம் தினம் பாக்குறது தான். அப்போ துளசி கிட்ட போன்ல பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க? ஐயோ, பார்த்தாலே முறைக்கிறாங்க. இதுல போன் வேற நான் பண்ணேன்னு வைங்களேன், அவ்வளவுதான், கொன்னே போட்டுருவாங்க. என்ன ஆனாலும் சரி, நான் ஃப்ரெண்டு மாதிரி துளசி கிட்ட பேசுறது அன்னைக்கு தெரியவே கூடாது. என்கிட்டே நீ போய் சொல்றியா வெற்றி? சரி வெற்றி, ரொம்ப லேட் பண்ணாதீங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா உங்க லவ் புரிய வச்சிருங்க. அட்லீஸ்ட் ஏதாவது சர்ப்ரைஸ் ஆச்சும் பண்ணுங்களேன். என்ன வெற்றி? ஆல் தி பெஸ்ட். நன்றி அண்ணி. அண்ணி சொன்ன மாதிரி நம்மால ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? அவங்க ஃப்ரெண்டு வெற்றியையும் எதிரி வெற்றியையும் ஒரே நேரத்துல அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினா எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும். தீபா,
அம்மா சொல்லுமா. நாளைக்கு நீயும் மாப்பிளையும் நம்ம வீட்டுக்கு கறி விருந்துக்கு வரணும். 2 பேருமா? ஆமா. இல்லம்மா, அவர் வரமாட்டாரு. வேணும்னா நான் மட்டும் வரேன். என்னம்மா ஆசையா கூப்பிடுறேன்ல. இல்லம்மா, கல்யாணத்திலேயே கேசவன அப்பா ரொம்ப மோசமா திட்டாரு. பாவம், அவரு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு தெரியுமா? அப்பா குணம் தான் உனக்கு தெரியுமேமா. உன் மேல இருக்கிற பாசத்துலதான் அவர் அப்படி சொன்னாரு. இங்க பாரு, அவர் பேசினதெல்லாம் சரின்னு நான் சொல்லல. ஆனா அதுக்காக மாப்பிளைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வராம இருந்துராதம்மா. இல்லம்மா, இப்ப நான் கூப்பிட்டாலும் அவரு கொஞ்சம் யோசிப்பார்ல. நீ சொல்லி மாப்பிளைக்கு புரிய வைமா. இங்க பாரு, உங்க அப்பா கோவமா இருந்தாலும் மாப்பிளைய வெறுத்து ஒதுக்கினாலும் வெற்றி அவர் மேல பாசமா தானே இருக்கான். இங்க பாரு, அவன் தான் விருந்துக்கே உன்னை கூப்பிட சொன்னான். அவன் கூப்பிட்டும் நீங்க வரலன்னா ரொம்ப வருத்தப்படுவாம்மா. மாப்பிளைய அவன் ரொம்ப மதிக்கிறேன்னு சொல்றான். அம்மா, என்னம்மா சொல்ற? ஆமாமா. அவ அந்த அளவுக்கு மாறிட்டானா? ஆமாமா, எங்களுக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. அவன் கூட இருக்கும்போது உங்க அப்பா மாப்பிளைய ஒன்னும் சொல்ல மாட்டாரு. கூட்டிட்டு வந்துருமா. அவன் ரொம்ப சப்போர்ட்டா இருப்பான் மாப்பிளைக்கு. நீயும் மாப்பிளையும் கல்யாணம் ஆகி வர்ற முதல் விருந்து இதுதான். வராம இருந்துராதம்மா. கண்டிப்பா வரணும். சரியா? மாப்பிள்ளைகிட்ட சொல்லிடு. சரி, கண்டிப்பா நாங்க வரோம். சரி, வந்துருங்க.